குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர சரணாலய சங்கர சரண் பூ சங்கர மகாபிரிவா மகராஜி கி ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் உள்ளங்களை நாள்தோறும் இன்பம் படுத்தக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திக்கின்றோம். அன்புக்குரிய பெருமக்களே, 1 நூற்றாண்டு காலம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று நாலாபுரமும் நடந்து 80 ஆண்டுகளுக்கு மேல் பயணம் பெற்று 100 ஆண்டு காலம் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை ஆதிசங்கரர் மரபிலே நின்று பரப்பி சனாதன தர்மமும் நம்முடைய இந்து சமயத்தினுடைய மேன்மையும் சமதர்மமும் மதம் ஆச்சரியங்களையெல்லாம் நீக்கி மனிதநேயமும் இந்த மண்ணில் மலர்வதற்கு தன்னையே கரைத்த ஞான புருஷர், காமத்தை வளைத்த காம கோடி காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். அறுபத்தி 8வது பீடாதிபதி தன்னுடைய வாழ்க்கையில் குரு பரம்பரான்னு சொல்லுவா. 1வது ஆதிசங்கர பகவத்பாதா தொடங்கி 67வது கலவை பெரியவா வரைக்கும் எல்லார் மீதும் பக்தியும் அளவு கடந்த பிரியமும் கொண்டவர் மகா பெரிய சுவாமிகள். இப்ப நிறைய பேருக்கு இந்த அனுஷ பூஜை, அதாவது பெரியவாளுடைய நட்சத்திரம் அனுஷம், ஆதிசங்கர பெரியவாளுடைய நட்சத்திரம் பஞ்சமி, அது தவிர குரு பூஜை. இப்ப நாடு முழுக்க, உலகம் முழுக்க, நம்ம இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க இப்ப அனுஷ பூஜை. நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால நியூ ஜெர்சியில பெரியவா கோவில், பெரியவா மணிமண்டபம், அங்க உள்ள சூரி சாரோ முரளி சாரோ மனிதநேயத்தோடு பிறருக்கு உதவக்கூடிய ஹரியண்ணாவோ அவளுடைய செயல்பாடுகள்லாம் கை ஊப்பி நமஸ்காரம் பண்ணலாம். ஹூஸ்டன்ல ரகுவாத்தில் நடக்கக்கூடிய அனுஷ பூஜை நூற்றுக்கணக்கான பேர் தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டு எல்லாம் பண்ணி நம்ம தமிழகத்தை விட பிரமாதமா நடக்கிறது. இதெல்லாம் தகவலுக்காக சொல்றேன். இப்ப நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை வருது, குரு பூஜைன்னா என்ன, குரு வழிபாடுனா என்ன, அனுஷ பூஜைனா என்ன, பஞ்சமி பூஜைனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் இப்ப கேட்குறான். நான் மீண்டும் சொல்றேன், நான் பெரியவாளுடைய ஒரு பக்தர், ஒரு பித்தர். என்னால் பிரதோஷ மாமா மாதிரியோ அல்லது கணேச சர்மா மாதிரியோ அல்லது நம்ம தேனம்பாக்கம் நம்ம ரகு அண்ணா மாதிரியோ ஓரிக்கை மணிமாமா மாதிரியோ இல்லை துக்ளக் குருமூர்த்தி சார் மாதிரியோ இல்லை ஹூஸ்டன் ரகு மாதிரியோ இல்லை நியூ ஜெர்சி நம்முடைய சூரி முரளி அண்ணா ஹரி மாதிரியோ என்னால் இறைவனுக்கு அப்படியே கரைக்க முடியாது. ஏதோ 4 நல்ல வார்த்தையை சொல்லிகிட்டே போகிறோம். அந்த வழியில் பெரியவா வழி நின்று இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜிஆர் மாமா ரொம்ப பிரமாதமா நங்கநல்லூர்ல சரணாலயம்னு பெரியவாளுக்கு ஒரு திருக்கோவிலை கட்டி ரொம்ப பிரமாதமா. நீங்க இப்ப அனுஷ பூஜைங்கிறது, பிரதோஷ வழிபாடுங்கிறது, பஞ்சமி பூஜைங்கிறது தேனம்பாக்கத்துல நடக்கிறது, ஓரிகையில நடக்கிறது, மடத்துல நடக்கிறது, உலகம் உள்ள இருக்கக்கூடிய சென்னையில ராதாகிருஷ்ணன் ரோட்ல வந்து பெரியவா பாதம்னு ஒண்ணு இருக்கு, ரொம்ப பிரமாதமா நடக்கிறது, எல்லா இடங்கள்லயும் நடக்கிறது. இதை நீங்க முதல்ல அப்படி குரு பூஜைங்கிறது வியாழக்கிழமையில பண்றா. குருவுக்கு மிஞ்சிய கடவுளே கிடையாது. குருவின் பாத தரிசனம் கோடி புண்ணியம்பா. அதுக்கு என்ன நியமம்னா ஒண்ணுமே கிடையாது. குளிச்சு நல்ல வஸ்திரத்தை, ஒரு தோச்ச வஸ்திரத்தை கட்டிக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும். உங்க ஆத்துல இருக்கக்கூடிய மகா பெரியவா படத்தை தொடச்சி ஒரு சந்தன குங்குமம் வச்சு ஒரு பாலோ கல்கண்டோ ஒரு முந்திரி பருப்போ பொரியோ 2 வாழைப்பழமோ வச்சு நேவேத்தியம் பண்ணி ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர சொல்லலாம். நீங்க மகா பெரியவருடைய கவச பாடல்கள் நீங்க யூடியூப்ல போட்டா கொட்டுறது, இல்ல நம்ம பாடகர் கணேஷோடைய பாட்டை நீங்க அந்த நேரத்துல ஒழிக்க செய்து கேட்கலாம், இல்ல வீரமணி அண்ணாவுடைய வெங்கல குரல்ல மகா பெரியவருடைய பாட்டை கேட்கலாம், இல்ல சிவஸ்ரீ கந்தபிரசாத்தினுடைய பாட்டை போட்டு கேட்கலாம், இல்ல கடையநல்லூர் பாகவதர் பாட்டை போட்டு கேட்கலாம். அந்த நேரத்துல அந்த ஆத்துக்கு முழுக்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும். அனுஷ பூஜைங்கிறது மகா பெரியவாளுடைய நட்சத்திரம். அனுஷத்தன்னைக்கு என்ன பண்றதுன்னா ஆத்துலயே அனுஷ பூஜை பண்ணலாம். அதே மாதிரிதான் பெரியவா படத்தை தொடச்சு சந்தன குங்குமம் வச்சு ஒரு நேவேத்தியம் பண்ணி, முடிஞ்சவா ஒரு சக்கரை பொங்கல் வடையை நேவேத்தியம் பண்ணி பக்கத்துல 2 குழந்தைகள் கொடுக்கலாம். வசதி இருக்கவா 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். என்னால ஒருத்தருக்கு சாப்பாடு போட முடியும், அனுஷ பூஜை முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடை பேக் பண்ணி கொடுங்க.
இல்லை உங்காத்து தெருப்பகுதியில் குப்பையை எடுத்து சாலையை சுத்தப்படுத்த வரக்கூடிய தெய்வீக பணிக்கு இணையாக செய்யக்கூடிய அந்த தோழர்களுக்கு உணவு கொடுக்கலாம். அது கூட அனுஷ பூஜையினுடைய மேன்மை தான். பஞ்சமிக்கு என்ன சிறப்புன்னா அது ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய நட்சத்திரம். காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் சொல்றார், எனக்கு பிடிச்ச பண்டிகையிலேயே உன்னதமானது சங்கர ஜெயந்தி தான். ஏன்னா சங்கரர்னு ஒருத்தர் அவதாரம் பண்ணலைன்னா தீபாவளி கிடையாது, மகர சங்கராந்தி கிடையாது, விநாயகர் சதுர்த்தி கிடையாது, கோகுலாஷ்டமி கிடையாது, சிவராத்திரி நவராத்திரி எதுவும் கிடையாது, வைகுண்ட ஏகாதசி, இப்படி நிறைய சொல்றார். சங்கர ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய மகாபெரியவர் சொல்றார், பஞ்சமி பூஜை ஆத்துல பண்ணுங்க. ஆதிசங்கரகத்துடைய ஒரு உருவ சிலையோ ஒரு புகைப்படமோ அதே மாதிரி தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு ஒரு வாழைப்பழம், ஒரு கல்கண்டு, ஒரு பால் நைவேத்தியம் பண்ணி ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர 108 தடவை நாமத்துக்கு அவ்வளவு வலிமை ஜாஸ்தி. ஒரு துளசி, ஒரு வில்வம், ஒரு பூ, ஆத்ம சுத்தம் முக்கியம். பஞ்சமி பூஜை பண்ணிட்டேன்னா அவர் சொல்றார், இந்த இந்து மதத்தைக்காக தன்னைய கரைத்த 68 பீடாதிபதிகளுக்கும் பூஜை செய்த மாதிரி அருளாம். இப்போ உள்ள பாலப்பிரிவா வரைக்கும் அதை வலியுறுத்துறான்னு வச்சுக்கோங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த குரு பூஜை, பஞ்சமி பூஜை, அனுஷ பூஜை, இதை நிறைய பேர் நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாம கஷ்டப்படுறோம். இப்ப நங்கநல்லூர்ல இந்த ரமணீஸ் ஹால்னு ஒரு இடத்துல மாதந்தோறும் அனுஷ பூஜை நடக்கிறது. மகேஷ்னு ஒருத்தர், ரொம்ப அதாவது ஒரு 200 பேர் வரா. அங்க பூஜை பண்றா, தம்பதி பூஜை பண்றா, கணபதி ஹோமம் பண்றா, பெரிய விக்கிரகத்துக்கு பெரியவாளுக்கு எல்லாம் பண்றா, நினைச்ச காரியம் அங்க கை கூடுறது, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்றா. அவளுடைய நோக்கம் என்னன்னா, பெரியவருடைய பெருமை, பெரியவருடைய நேர்த்தி, இந்து தர்மத்தினுடைய சிறப்பு, ஆதிசங்கரருடைய மேன்மை, இதையெல்லாம் இந்த மண்ணுல பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறா. சரி, இதுக்காக கோவில் கட்டி விக்கிரகம் வச்சாதான் அனுஷ பூஜை, பஞ்சமி பூஜை, குரு பூஜையெல்லாம் செய்ய முடியுமானா இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு சகோதரி, இன்னைக்கு சொல்றேன், சங்கரா தொலைக்காட்சிக்கு நமக்கு அவ கை தொலைபேசியில அனுப்புறா, இந்த ஊர் நன்னா இருக்கணும், சமய சொற்பொழிவாளர்கள், இசைக்கலைஞர்கள் இவெல்லாம் நன்னா இருக்கணும், இந்த மண் நன்னா இருக்கணும்னு குரு பூஜை ஒவ்வொரு வாரமும் பண்ணி வேண்டி எல்லாருக்கும் அந்த புகைப்படத்தை அனுப்பும். அவளுடைய நோக்கம் பாருங்க, தனக்கோ தன் குடும்பத்துக்கோ இல்லை, சமூகத்தினுடைய மேன்மைக்கு. அதுதான் பெரியவா சொல்லுவா, நீ சுவாமிகிட்ட பூவை எடுத்து போட்டு வேண்ட போது கூட உனக்கு உன் குடும்பத்துக்குன்னு இல்லாம உலகத்திற்குன்னு, இப்படி உலக சேமத்திற்காக செய்யக்கூடிய பஞ்சமி அனுஷ பூஜை குரு வழிபாடு உன்னதமானது. அதை செய்கின்றவர்கள் பெரியவருடைய உண்மையான பரம பக்தர்கள். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.